ஆண்டவரும் எங்கள் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே முதலில் உங்கள் அனைவரையும் அன்புடன் நான் வாழ்த்துகின்றேன். இந்த 2026வது வருஷத்தின் 4வது மாதமாகிய ஏப்ரல் மாதத்தின் சிந்தனையின் ஊடாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதையிட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். என் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். இந்த ஏப்ரல் மாதம் என்பது ஒரு புதிய மாதமாக இருக்கின்ற அதே நேரத்திலே எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வருகின்ற ஒரு நம்பிக்கையின் திருநாளாகவும் இருக்கின்றது. அதாவது நாங்கள் இன்னும் ஒரு சில தினங்களில் ஈஸ்டர் திருநாளை நாங்கள் கொண்டாடப் போகின்றோம். மனிதர்கள் சோர்ந்திருக்கின்ற போது, மனிதர்கள் வாழ்க்கையிலே நம்பிக்கையை இழக்கின்ற போது, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் யாரும் இல்லை என்று எண்ணுகின்ற போது, எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு எப்பொழுதும் ஒரு நம்பிக்கையை தருகின்றதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் எங்களுக்கு இருக்கின்றது என்பதை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் உணர்ந்து வருகின்றோம் அல்லவா? லூக்கா 24ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாங்கள் வாசிக்கின்ற போது அந்த வசனம் இவ்வாறு சொல்லுகின்றது: அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். இது எங்கள் யாவருக்கும் மிகுந்த ஒரு நம்பிக்கையை கொடுக்கின்ற ஒரு வாசகமாக, ஒரு வசனமாக இருப்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உணர்ந்து வருகின்றோம். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டு அவரது மரித்த உடலை கொண்டு போய் அவர்கள் கல்லறையிலே அடக்கம் பண்ணினார்கள். அதற்கு பின்பாக யூதர்களுடைய வழக்கப்படி அந்த உடலுக்கு மரியாதை செலுத்துவதற்காக பெண்கள் சிலர், அதாவது வாசனை பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து அந்த கல்லறைக்கு வந்த போது கல்லறையினுடைய கல் புரட்டப்பட்டிருப்பதையும் அங்கே இயேசுவினுடைய உடல் இல்லாமல் இருப்பதையும் கண்டு அவர்கள் கலங்கி நின்ற போது, அவர்கள் திகைத்து நின்ற போது, அங்கே நின்றிருந்த தேவ தூதர்களால் அவர்களுக்கு சொல்லப்பட்ட வசனம்தான், அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலும் நாங்கள் நம்பிக்கையுடன் பார்க்க வேண்டிய, அல்லாவிட்டால் கற்க வேண்டிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், அவர் கல்லறையில் இல்லை, அவரது உடல் கல்லறையில் இல்லை. அதாவது கல்லறையிலே அவரது உடல் இருந்திருந்தால் இன்று கிறிஸ்தவம் என்ற ஒரு சமயம் உலகம் முழுவதிலும் பரந்து வியாபித்திருக்கின்ற ஒரு முதன்மையான சமயமாக ஒருபோதும் இருந்திருக்க மாட்டாது. இறப்போடு அவர் போயிருந்தால் அவர் ஒரு மகானாகவே சாதாரணமாக போயிருப்பார். ஆனால் நானும் நீங்களும் நம்புகின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை வென்று 3ஆம் நாளில் அவர் உயிரோடு எழுந்தபடியால் தான் இன்று அவரை பின்பற்றுகின்ற கோடான கோடி மக்கள் உலகமெங்கும் இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த ஈஸ்டர் என்பது எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிய நம்பிக்கையை தருகின்றது, ஒரு புதிய ஆரம்பத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்றது. ஈஸ்டரை நாங்கள் நினைவு கூறுகின்ற போது, விசேஷமாக இந்த புதிய மாதத்திற்குள் நாங்கள் வருகின்ற போது, ஒரு புதிய நம்பிக்கை, ஒரு புதிய தொடக்கம் உங்களது வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஏற்படுகின்றது. எங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை தோல்விகளை நாங்கள் கடந்த மாதத்திலே நாங்கள் சந்தித்திருக்கலாம். எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த பாவங்கள் இருந்து எங்களுக்கு விடுதலை இல்லையா என்ற ஒரு சோர்வுக்குள் நீங்களும் நானும் கடந்த மாதத்திலே இருந்திருக்கலாம். மனவேதனைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே கடந்த மாதத்திலே இருந்திருக்கலாம். ஆனால் இவைகள் எல்லாம் ஒரு முடிவு அல்ல. இவைகளை கடந்தும் ஆண்டவர் எங்களுக்கு நம்பிக்கையை தருகிறார். அது அவரது உயிர்த்தெழுதல். அந்த உயிர்த்தெழுதலின் ஊடாக நீங்களும் நானும் நம்பிக்கையை பெற்றுக் கொள்கிறோம். என்னவென்று சொன்னால், எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற தோல்விகள் எல்லாம் தோல்விகள் அல்ல. ஏனென்றால் நானும் நீங்களும் நம்புகின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை வென்று அவர் உயிரோடு எழுந்தார் என்ற அந்த வசனம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கையை தருகின்றது. காலியான கல்லறையையே அன்றைய நாளிலும் அந்த பெண்கள் கண்டார்கள். ஒருவேளை காலியான கல்லறையை கண்ட போது அந்த நேரத்திலே அந்த பெண்களுக்கு திகைப்பாக இருந்தது, அந்த நேரத்திலே அந்த பெண்களுக்கு அது அதிர்ச்சியாக இருந்தது. ஆனால் பின்பு காலியான கல்லறையில் அவரது உடல் இல்லை,
அவர் மரணத்தை வென்று விட்டார் என்று சந்தோஷ செய்தியை அந்த பெண்கள் உட்பட, இயேசுவின் சீடர்கள் உட்பட அவரை பின்பற்றியவர்கள் எல்லோரும் கேட்டபோது அவர்கள் ஆனந்தத்தின் எல்லைக்கே சென்றார்கள். அது அவர்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்தது. அதன் ஊடாகத்தான் கிறிஸ்துவின் செய்தியை பிற்காலத்தில் அவர்கள் உலகம் எங்கும் அவர்கள் எடுத்து சென்றார்கள். ஏனென்றால் நாங்கள் நம்புகின்ற கடவுள் மரணத்தை வென்ற கடவுள். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சோர்வுகள், எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் தோல்விகள், எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பிரச்சனைகள், எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கஷ்டங்கள், இவற்றின் ஊடாக நாங்கள் கடந்து செல்லுகின்ற போது எனக்கு அன்பானவர்களே, நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டியது காலியாக இருந்த கல்லறை. மரணித்தவரது உடல் அந்த கல்லறையில இருக்கவில்லை. ஏனென்று சொன்னால் அவர் மரணத்தை வென்று அவர் உயிரோடு எழுந்தார். அதனால்தான் நாங்கள் பார்க்கின்றோம் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் சிந்திக்கின்ற போது அது ஒரு புதிய நம்பிக்கையை எங்களுக்கு தருகின்றது. தோல்விகள் மத்தியிலே, விரக்திகள் மத்தியிலே, மனவேதனைகள் மத்தியிலே, சோர்வுகள் மத்தியிலே, தனிமையின் மத்தியிலே நாங்கள் இருக்கின்ற போது ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் உங்களுக்கும் எனக்கும் ஒரு நம்பிக்கையை தருகின்றது. ஒரு வாலிபன் இருந்தான். அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே பலவிதமான சோதனைகளுக்கு அவன் உட்பட்டான். பலவிதமான பிரச்சனைகள் அவனை தாக்கின. அவன் பல காலம் செய்த வேலையும் ஒரு நாளில் அவனுக்கு இல்லாமல் போயிற்று. சோர்வுகளின் பாதையின் ஊடாக நடந்தான். வீட்டிலே அவனுக்கு சந்தோஷம் இல்லை. அவனது உறவினர்களும் அவனை சேர்த்து கொள்ளவில்லை. அவனுக்கு பலவிதமான பிரச்சனைகள். தற்கொலை செய்து கொள்ளலாம் என்ற முடிவுக்கு அவன் வந்தான். அதற்கு முன்பாக அவன் அந்த ஊரில் உள்ள ஒரு ஆலயத்திற்கு போனான். இந்த ஆலயத்துக்குள்ளே சென்று அவன் பார்த்து கொண்டிருந்த போது அங்கே ஒரு பெரிய சிலுவை ஒன்று இருந்தது. அந்த சிலுவையை அவன் பார்த்து கொண்டிருந்தான். அந்த சிலுவையின் கீழாக ஒரு வாசகம் ஒன்று எழுதப்பட்டிருந்தது. அந்த வாசகம் இவ்வாறு சொன்னது: இந்த சிலுவை தோல்வி அல்ல, இது வெற்றியின் சின்னம் என்று சொல்லப்பட்டிருந்தது. சிலுவை என்பது இயேசு கிறிஸ்து அறையப்படுவதற்கு முன்பு ஒரு தோல்வியின் சின்னமாகவே இருந்தது. மரண தண்டனை குற்றவாளிகளை சிலுவையில் அறைந்து கொன்றார்கள். அது ஒரு தோல்வியின் சின்னம். ஆனால் என்று இயேசு சிலுவையிலே அறையப்பட்டு அவர் கொலை செய்யப்பட்டாரோ அன்றில் இருந்து சிலுவை என்பது உலகம் எங்கிலும் வெற்றியின் சின்னமாக மாறியது. ஆகவேதான் நாங்கள் சிலுவையை குறித்து நாங்கள் எப்பொழுதும் சிலாகிக்கின்றோம். சிலுவையை நாங்கள் பல விதங்களிலே நாங்கள் போற்றுகின்றோம். சிலுவை என்பது உலகத்திலே இன்று மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையின் அடையாளமாக இருக்கின்றது. அது தோல்வியின் சின்னம் அல்ல. தோல்வியின் சின்னமாக, மரண தண்டனை கைதிகளின் சின்னமாக இருந்த ஒரு சிலுவையை ஆண்டவருடைய சிலுவை மரணம் ஒரு வெற்றியின் சின்னமாக, ஒரு புனித சின்னமாக உலகத்திற்கு அவர் எடுத்து காட்டியது. ஆகவே இந்த நாளிலும் நாங்கள் இந்த புதிய மாதத்திற்குள் வருகின்ற போது, கடந்த மாதத்திலே எங்களுக்கு தோல்விகள் இருக்கலாம், கடந்த மாதத்திலே எங்களுக்கு வேதனைகள் இருக்கலாம், கடந்த மாதத்திலே நாங்கள் கஷ்டங்களை நாங்கள் சந்தித்திருக்கலாம், நாங்கள் தனிமையின் பாதையின் ஊடாக நடந்திருக்கலாம். ஆனால் எனக்கு அன்பானவர்களே, நாங்கள் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நாங்கள் பார்க்கின்ற போது அது எங்களுக்கு நம்பிக்கையை தருகின்றது. அது ஒரு தோல்வியின் சின்னம் அல்ல, அது ஒரு வெற்றியின் சின்னம். ஆகவேதான் லூக்கா 24ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகின்றது, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அந்த ஆண்டவரை, அந்த இயேசுவை, அந்த இறைவனை நீங்களும் நானும் நம்ப ஆண்டவரால் அழைக்கப்படுகின்றோம். ஆகவே இந்த புதிய மாதத்திலும், இந்த ஈஸ்டர் திருநாட்கள் வருகின்ற இந்த காலத்திலும் அந்த சிலுவையை நாங்கள் நோக்கி பார்ப்போம். அது எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது எங்களுக்கு வெற்றியை காண்பிக்கின்ற ஒரு சின்னமாக இருக்கின்ற. ஆகவே காலியான கல்லறை எங்களுக்கு தோல்வி அல்ல, காலியான கல்லறை அது வெற்றியை கொடுத்தது. அந்த எண்ணத்துடன், அந்த சிந்தனையுடன் இந்த புதிய மாதத்திற்குள் செல்வோம். நாங்கள் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கின்றதான எங்கள் அன்புள்ள தகப்பனே, விசேஷமாக இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவரே, இந்த ஈஸ்டர் திருநாளிலும் நாங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை சார்ந்தவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒருவேளை நாங்களும் மன கஷ்டங்கள், மனவேதனைகள், ஆண்டவரே தனிமை போன்ற உணர்வுகளினாலே நாங்கள் பீடிக்கப்பட்டிருக்கலாம். ஆனாலும் சிலுவையை நாங்கள் நோக்கி பார்க்கின்ற போது ஆண்டவரே, அது ஒரு தோல்வியின் சின்னம் அல்ல, அது ஒரு வெற்றியின் சின்னம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்கின்றோம். அந்த உணர்வோடு ஆண்டவரே,
இந்த புதிய மாதத்திற்குள் நாங்கள் செல்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த புதிய மாதத்திலும் ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் கர்த்தர் மென்மேலும் எங்களுக்கு தந்தரும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் புதிய மாதத்திலும் உடைய பாதப்படியிலே ஒப்படைக்கிறோம். பொறுப்படுத்த ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் அன்புள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். வல்ல கர்த்தர் இந்த புதிய மாதத்திலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் அனைவருக்கும் இன்னும் ஒரு சில நாட்களிலே வரப்போகின்ற ஈஸ்டர் திருநாள் வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி ஈஸ்டர். காட் பிளஸ் யூ.